ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் புக் வாரியர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 6th to 12th வரலும் ஒவ்வொரு புக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு சம்மும், அதாவது எக்ஸசைஸ் சம் மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் சம்மோட எப்படி தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் லைன் பை லைன் நடத்துவாங்களோ அது மாதிரி நம்ம லைன் பை லைன் நடத்தி நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்போவுமே தேவை. உங்களை மாதிரி நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான். இயர் பை இயராக படித்து நமக்கு 1 மார்க்கில் கிடைக்கல, 2 மார்க்கில் கிடைக்கல அப்படின்னு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டில் நானும் ஒரு ஆள். ஸோ நம்ம எந்த டைம்லையும் கிவ் அப் பண்ணிக்கக்கூடாது. ஸோ நான் ரொம்ப பேச விரும்பல, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணால் டாபிக்குள்ளே போயிடலாம். 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டாபிக் எண்கள்னு இருக்குது. எண்கள். ஸோ அதில் போர்ட் மாஸோட பேசிக்லாம் இருக்குது. பேஜ் நம்பர் 1 நான் புக்கோடு உங்களுக்கு காட்டுறேன். எண்கள். இப்போ நம்ம இதை படிக்கிறதுனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரிய எண்களை புரிந்து கொள்ளுதல், அதாவது நம்பர்ஸில் பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர் எது, அதை புரிஞ்சிக்கலாம். பெரிய நம்பரை கம்பேர் பண்ணுறது, அதை ஆர்டர் பண்ணுறது, பெரிய நம்பர்ஸ்க்கு பெரிய எண்களுக்கு நம்ம தோராயமாக மதிப்பீடு தருவோம் இல்லைங்களா? அதாவது இப்போ 856னா அதை தோராயமாக 850 இல்லை 860ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி. ஸோ 4 அடிப்படை செயலிகளை கொண்டு கணக்குகளை தீர்வு காணுதல் அப்படின்னா ப்ளஸ், மைனஸ், வகுத்தல், பெருக்கல், இது மாதிரி ஒரு 4 செயலிகள் தான் நம்ம கணக்கையே டிசைட் பண்ணுது. முழு எண்களின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல், அதாவது முழு எண்கள் அப்படின்னா நம்பர்ஸ்லேயே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஓவர்வியூ கொடுக்கணுன்னா நம்பர்ஸை இயல் எண்கள்னு சொல்லலாம், முழு எண்கள்னு சொல்லலாம், முழுக்கள்னு சொல்லலாம். இது நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே இதை படிச்சிருப்போம். இயல் எண்கள்னால் 1 2 3 அப்படின்னு